டிஎன்பிஎஸ்சியில் நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தமிழில் இலக்கணத்துக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இலக்கணம் ஃபுல்லாக வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி நம்ம வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 40 டெஸ்ட்டுக்கு மேலே இலக்கணத்துக்கு மட்டும் வந்து இருக்கும். இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து இயல் வைஸ் டெஸ்ட்டு நம்ம வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இந்த இலக்கணத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கான வீடியோ லிங்க், இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம எல்லாமே ஆப்லேயே வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் சூப்பராக படிக்கிற மாதிரி நம்ம அந்த டெஸ்ட்டில் வந்து இன்னொரு மெத்தட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், சூப்பர் மெத்தடு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாபிக் வந்து படிப்பீங்க. இப்போ முதல்ல வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், இந்த டாப்பிக்கை படிச்சுட்டு ஒரு டைம் நீங்கள் டெஸ்ட்டு வந்து எழுதுவீங்க. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் அதே கொஸ்டின் தானே இருக்கும். ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே கொஸ்டின் தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து படிச்சுட்டு டெஸ்ட் வந்து எழுதுறீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து முதல் டைம் எக்ஸாம்பிளுக்கு 50க்கு ஒரு 30 மார்க்கு 40 மார்க் வந்து வாங்கியிருக்கீங்க. மறுபடியும் நீங்கள் வந்து சேம் டாபிக் வந்து படிக்கிங்க. படிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து அதே டெஸ்ட்டை ரீடேக் பண்ணும்போது செகண்ட் டைம் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அதே சேம் கொஸ்டின் வர, செகண்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து படிக்கலாம். ஏன்னா வந்து புது புது கொஸ்டின் வரும்போது நீங்கள் வந்து படித்ததையே மறுபடியும் ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டெஸ்ட் எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா புது டெஸ்ட் எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரீடேக் பண்ணும்போது சேம் அதே கொஸ்டின் வந்து வராது, நிறைய கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அகைன் அண்ட் அகைன் பார்த்தோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணி எல்லா டாபிக் வந்து படிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து டாப்பர் சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் ஸ்பெஷல் சீரீஸ் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணியிருப்போம். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வீடியோ, பிடிஎஃப், டெஸ்ட்டு 3மே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ நம்ம வந்து டாபிக் வைஸாக வீடியோ வந்து கொடுத்துருப்போம். பேசிக்லேருந்து எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் மெட்டீரியல். ஸோ சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிலபஸில் வந்து 7 அலகு வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம அலகு 1, 2 இந்த மாதிரி சிலபஸ் வைஸாக உங்களுக்கு வந்து இண்டெக்ஸோட கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து படிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பிடிஎஃப்பும் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸோட வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இண்டெக்ஸ், பேஜ் நம்பர் எல்லாமே கொடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை பார்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, இப்போ டெஸ்ட்டில் நீங்கள் வந்து முதல் டாபிக் வந்து படிச்சிங்க, இந்த அகர வரிசைப்படி ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து அட்டன் கொடுத்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கிடுவீங்க. ஸோ முதல் டைம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேண்டமாக ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 30 வந்து அட்டன் பண்ணி வந்து முடிச்சிட்டிங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 30க்கு வந்து ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. இப்படி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு நாள் கழிச்சோ 2 நாள் கழிச்சோ இதே சேம் டாப்பிக்கை நீங்கள் வந்து படிச்சுட்டு அகைன் நீங்கள் ரீடேக் கொடுத்தீங்க, ரீஅட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேண்டமாக இன்னொரு 30 கொஸ்டின் வந்து வரும். சேம் அதே 30 கொஸ்டின் வந்து வராது. ஸோ வந்து புது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஒவ்வொரு டைம் பார்த்தோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இந்த இலக்கணம் ஸ்பெஷல் டெஸ்ட் இதில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதே மாதிரி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கை ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூ டெஸ்ட் ஆட் பண்ணிட்டே வந்து வரோம். ஓகே, அதேமாதிரி காமனாக நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம புக்கில் வந்து புக் பேக் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிற வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா வந்து வீடியோ பார்த்து ஒவ்வொரு பிடிஎஃபாக ஆன்சர் மார்க் பண்ணுறதும் டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக புக் பேக் ஆன்சர் வந்து இருக்கும். 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்து எல்லாமே வந்து இருக்கும். அது நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம நூல்வழி தனியாக, முக்கிய நூல் வரிகள் தனியாக, ஒரு வரி வினா, புக் பேக் ஆன்சர் தனியாக நம்ம இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இருக்கும். ஸோ வந்து 6th நூல்வழி, 7th நூல்வழி இந்த மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நூல் வரிகள், ஸோ வந்து புக் பேக் ஆன்சர், ஒரு வரி வினா, இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இருக்கும். ஓவராலாக புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 800 பக்கங்கிட்ட வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து 6th இலக்கணம், 7th இலக்கணம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாடல் வரிகள், அப்புறம் வந்து சொல்லும் பொருளும், கலைச்சொற்கள், அரிய விரிவிசை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். 11th 12th சிறப்பு தமிழ் நம்ம அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ புக் பேக் ஆன்சர்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது புக் பேக் ஆன்சர். ஸோ 6th இயல் 1 அதுக்கான புக் பேக் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து இருக்கும். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். 12th வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த புக்கை நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கான்டெக்ட் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.